யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க. இன்றைய தலைப்பு சளி பிரச்சனை, வீசிங், ஆஸ்துமா. இது எல்லாமே எப்படி சிம்பிளாக நம்ம மருத்துவமனைக்கு செல்லாமல் எப்படி சரியாகும் என்றது தான் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா, இப்போ நிறைய பேர் சளி பிடிக்க காரணமே என்ன பார்த்திங்கன்னா, ஒன்று குளிர்ச்சியான உணவுகள் சாப்பிட்டாலும் சரி, இல்லை புதிதாக ஒரு தண்ணி குடிக்கிறதும் சரி, இல்லை நம்ம ஊரை விட்டு ஊருக்கு போய் அந்த தண்ணி குடித்தாலும் சரி நமக்கு ஒவ்வொருத்தரும் ஒத்துக்காது. அது ஏன் ப்ராப்ளம்னா, நுரையீரலில் டஸ்ட் அதிகமாக இருந்தால் தான் இந்த மாதிரி வெளி வெளி அந்த தண்ணி வேறு எந்த தண்ணி குடித்தாலும் உங்களுக்கு ஒத்துக்காமல் இருக்குது. அதான் காரணம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா பாருங்கள், அதாவது நுரையீரல் சுத்தமாக இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா, எந்த ஒரு தண்ணியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு தண்ணி குடித்தாலும் சரி குடித்தாலும் சரி ஒன்றுமே ஆகாது. ஏன்னா அது நுரையீரல் சுத்தமாக இருக்கவங்களுக்கு அது ஒன்றும் ஆகாது. நுரையீரலில் டஸ்ட் இருக்கவங்க மட்டும்தாங்க இந்த மாதிரி தண்ணி குளிர்ச்சியான பண்டம் சாப்பிட்டாலும் பிரச்சனை ஆகுது, இல்லை ஊரை விட்டு ஊருக்கு போய் தண்ணி குளித்தாலும் பிரச்சனை ஆகுதுன்றதுக்கு இந்த சளி பிரச்சனை தான் காரணம். இதுக்கு மெயின் ரொம்பலாம் பெரிய மெனக்கெட்டில் இல்லை. அதாவது நீங்கள் அலோபதி மருந்துன்ற இங்கிலீஷ் மெடிசன் நீங்கள் அதை சேர்க்கும்போது எந்த ஒரு நோய்க்கும் முழுமையான தீர்வு இல்லை உங்களுக்கு. நீங்கள் இப்போவே சளி பிடிச்சிருக்கு, தாங்க முடியல, இல்லை சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது, வீசிங் பிரச்சனை இருக்குது, நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய் துல்லியமாக அக்யூரேட்டாக 100% சரியாகுமா? ஆகவே ஆகாதுங்க. ஏன்னா அது ஓரம் ஒதுங்கி தான் நிற்குமோ கோசம் ஃபுல்லாக கிளியரன்ஸ் ஆகாது. தற்காலிக தீர்வு தான் அது இங்கிலீஷ் மெடிசன். இதே நம்ம என்னோடய மெடிசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பயன்படுத்துகிறதே ஏன்னா இந்த காய்கறி மருத்துவமும் நான் கொஞ்சம் படிச்சிருக்கேன் முறைப்படி. அதாவது நான் பயன்படுத்தியிருக்கேன். 2-3 வருஷமாக நான் கான்டாக்டில் டாக்டர் இருக்கும்போது பயன்படுத்தியிருக்கேன். ரொம்ப இது பக்க விளைவு இல்லை, நம்ம கெமிக்கலும் கிடையாது, சாதாரண ஒரு விஷயந்தான். அதாவது உங்களுக்கு சளி பிடிச்சிருக்கு, நீங்கள் மூக்கை சிந்தி போட்டுக்கிட்டே இருக்கீங்க, ரொம்ப அதிகமாக மூக்கு ஒழிவிட்டே இருக்குன்னா, மெயின் தேங்காய் இருந்துச்சுன்னா, ஒரு ஃப்ரெஷ் தேங்காய் இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களால் எவ்வளோ முடியுமோ அது தின்னு பாருங்கள். உடனே ரன்னிங் நோஸ் கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும். சரி, அப்படி இல்லையா புடலங்காய் எடுத்துக்கோங்க. 100 கிராம் புடலங்காய், அரை எலுமிச்சை பழம் தோல் விதை சாரோடு நீங்கள் எடுத்துக்கணும். அடுத்தது இது 2 தான், தண்ணி ஊற்ற வேணாம். இதை நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சிங்கன்னா ஒரு 2 பாலாடைக்கு மேலே வரும். நீங்கள் அவ்வளோ எடுக்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா இது இவ்வளோ அரைச்சா அந்த சாறுக்குள்ளே இவ்வளோ வரும்ன்ற 100 கிராம் புடலங்காய் சாறு கூட இந்த அரை எலுமிச்சை பழம் தோல் விதையோடு அது கலக்கணும் அப்படின்றதா ஒரு கணக்கு. அப்படி அது மாதிரி கலக்கும்போது நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு, 2 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன், இதுதான் அளவு. ரொம்ப அதிகமாக எடுக்கலாம். குழந்தைகளாக இருந்தால் கூட இது கொடுக்கலாம், தாராளமாக கொடுக்கலாங்க. அதாவது சின்ன குழந்தைங்கள்லேருந்து சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் கொடுக்கலாம். யாருக்குமே பக்க விளைவு இருக்காது, எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. ஏன்னா நம்ம உணவை சமைச்சு சாப்பிட்ற ஒரு காய்கறி தான் இது. பக்க விளைவு வரும்னு எதுவும் கிடையாது. நீங்கள் நினச்சிப்பீங்க, ஐயோ சளி பிடிச்சிருக்க, நீங்கள் எலுமிச்சை பழம் புடலங்காய் குளிர்ச்சி கோழி கத்திட்டு புடலங்காவும் குளிர்ச்சி, எலுமிச்சை பழமும் குளிர்ச்சி, அதில் ஐயோ இன்னும் சீதளம் அதிகமாகும்னு நினச்சிருப்பீங்க. இல்லை, நீங்கள் ஃபஸ்ட் டைம் குடிக்கும்போது ஒரு மாதிரி இருக்கும். அதாவது சளி பிடிச்சிட்டு நீங்கள் காலையில் குடிக்கும்போது, அதாவது காலைங்காட்டியும், அதாவது இந்த காய்கறி மெடிசனை பொறுத்தவரை நீங்கள் வெறும் வயிற்றில் தான் நீங்கள் எடுத்துக்கணும். சாப்பிட்ட பிறகு இல்லை, சாப்பிட்றதுக்கு முன்னாடி. அப்போது காலையில் நீங்கள் 2 ஸ்பூன் எடுங்க. ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு ஒத்துக்காமல் இருக்கும் அப்படின்னா அது உடம்புல அவ்வளோ சீக்கிரம் சேர்றது கொஞ்சம் கடினமாக இருக்கும். நீங்கள் அதேமாதிரி ஃபஸ்ட் நாள் மட்டும் அதிகமான ஒரு சளி பிடிச்சிட்டு உங்களால் மூச்சு விட முடியல, திணறலாக இருக்குது அப்படின்னா, மதியானம் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 2 ஸ்பூனு இல்லை 3 ஸ்பூன், ஆனால் அதுக்கு மேலே அதிகமாக எடுக்காதீங்க. ஏன்னா அது ஃபஸ்ட் டைம் எடுக்கிறவங்களுக்கு 2 ஸ்பூன் எடுத்தால் கூட போதும். பழக்கப்பட்டுச்சா நீங்கள் 3 ஸ்பூன் கொடுக்கலாம், ஆனால் அதுக்கு மேலே குடிக்கவே கூடாது மெயின். அப்புறம் அதாவது மாலையில் சாயங்காலம் அந்த டைமில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு முன்னாடி
டீ காஃபிலாம் இருக்குங்களா, அதெல்லாம் எதுவுமே அவாய்ட் பண்ணிவிடுங்க. அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் இதேமாரி 2 ஸ்பூன் அளவுக்கு திரும்பி 100 கிராம் போடுறாங்க போட்டு அரைச்சிங்க. அந்த ஏற்கனவே நம்ம அரைச்சோம், அது மிச்சம் இருக்குது, அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்கணும், அதெல்லாம் பண்ணாதீங்க. அந்த மருத்துவத்தன்மை அந்த அரைக்கிற அந்த டைம் தான், அதுக்கப்புறம் அது வந்து மருத்துவத்தன்மை மாறிடும். அதனால் வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் திரும்ப திரும்ப நீங்கள் அரைச்சி அதை துணியில் போட்டு தான் நீங்கள் வடிகட்டணும். வேறு இந்த காஃபி டீ வடிகட்டிலாம் வந்து சாறு இறங்குறது கஷ்டம். அதனால் வந்து ஒரு காட்டன் துணி இருந்துச்சுன்னா அதில் போட்டு நீங்கள் புழிஞ்சு ஈஸியாக நீங்கள் வந்து ஒரு 3 ஸ்பூன் எடுத்து குடிக்கலாம். அதேமாதிரி இரவு நீங்கள் படுக்க போகிறதுக்கு முன்னாடி, அதை சாப்பிட்டதுக்கப்புறம் படுக்க போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப மூக்கடைப்பு இருக்குன்னா, அதேமாதிரி 2 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன் நீங்கள் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் படுத்து தூங்க போகலாம். மூக்கடைப்பு துல்லியமாக தீருங்க. அதேமாதிரி இந்த ஃபஸ்ட் நாள் மட்டும், ஆனால் 2வது நாளே உங்களுக்கு நல்லா கொஞ்சம் மாற்றம் தெரியும். 2வது நாள் பார்த்தீங்கன்னா காலையில் சாயங்காலம் மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். இன்னும் இல்லை சரியாகலைன்னா இரவு உணவு உண்றதுக்கு முன்னாடி எடுத்துக்கங்க. அதாவது உணவு உண்றதுக்கு முன்னாடி எடுங்க. அப்படி இல்லைன்னா தூங்க போகிற டைமில் நீங்கள் சாப்பிட்டு ஒரு 1 ஹவருக்கு மேலே இருக்கணும், இல்லை 2 ஹவர்ஸ்க்கு மேலே இருக்கணும் உணவு உண்ண பிறகு. அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கலாம். மூக்கடைப்பு அறவே போயிடும். அந்த சளியும் வந்து சரியாயிடும். நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு 3 நாள் 3 நாள் எடுத்துக்கிட்டாலே போதும். அதுக்குள்ளேயே ஒரு நல்ல மாற்றம் தெரியும். கட்டியான சளியாக இருந்தாலும் சரி, தண்ணி ரன்னிங் நோஸாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் இந்த புடலங்காய் வந்து அவ்வளோ அற்புதமான ஒரு மருந்துங்க. அதனால் வந்து நீங்கள் எடுக்கிறது ஃப்ரெஷ் புடலங்காய்ங்க ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க. ஏன்னா புடலங்காய் ஒரு 4-5 நாள் கூட தாங்க. வெளியிலே வச்சாலும் எடுத்துக்கங்க. எலுமிச்சம்பழத்தை வந்து அழகாக பாதியாக கட் பண்ணிக்கோங்க. அதுதான் அளவு. திரும்பி சொல்கிறேன், அந்த விதை தோல் மெயின் மெடிசன். இந்த நம்ம வந்து நினச்சிருப்போம் வெறும் நீங்கள் சளி பிடிச்சிருக்க டைமில் வந்து வெறும் எலுமிச்சம்பழம் ஜூஸை நீங்கள் குடிச்சு பாருங்கள். உங்களுக்கு வந்து இன்னும் வந்து உடம்பு குளிர்ச்சி எடுக்கும். இன்னும் சளி வந்து மூக்கடைப்பு அதிகமாக இருக்கும். ஆனால் இதுதான் ஒரு சீக்ரெட் ரகசியம். இந்த புடலங்காவும் குளிர்ச்சி, இது கூட அந்த விதையும் தோலும் சாறும் சேர்ந்து அரைக்கும் போது மருந்தாக மாறிடுங்க. அதாவது சூப்பரான ஒரு ரிசல்ட்டு. இதெல்லாம் நான் வந்து இந்த சளிக்காகவும் ஜுரத்துக்காகவும் நான் ஹாஸ்பிட்டல் மருத்துவமனைக்கு போகிறதே இல்லைங்க. இன்னும் ஒரே ஒரு விஷயம், தலைவலிக்கு மட்டும். ஏன்னா தலைவலி வந்துடுச்சுன்னா தாங்க முடியாது. அதுக்கு மட்டும்தான் சட்டுன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்து திரும்பி அப்பயும் காய்கறி மருந்து தான் எடுத்துப்பேன். இருந்தாலும் இந்த சின்ன சின்ன பிரச்சனைக்கெலாம் நீங்கள் வந்து மாத்திரை சாப்பிட அது தீர்வாகாது. அதாவது அன்னைய டைமில் நீங்கள் ரெக்கவராக தெரியும். ஆனால் பார்த்தீங்கன்னா திரும்ப உடனே வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாளில் திரும்பி சளி பிடிக்க வரும். ஏன்னா இந்த காய்கறி மெடிசன் எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து திரும்ப அவ்வளோ சீக்கிரம் வராது. அதேமாதிரி நீங்கள் ஊர் பயணம் நீங்கள் போகிறீங்க, இல்லை வெளி இடத்துல போய் குளிக்கிறீங்க, ஐயோ இந்த தண்ணி குளத்து தண்ணி, ஆற்று தண்ணி, கடல் தண்ணி உங்களுக்கு ஒத்துக்காதுன்னா முதல்ல ஒரு கை அளவுக்கு தண்ணி எடுத்து முதல்ல நீங்கள் குடிச்சிருங்க. குளிக்க போகும்போது நீங்கள் தண்ணி ஒரு கையளவுக்கு எடுத்து குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் குளிங்க. கண்டிப்பாக அந்த உடலும் உங்களுக்கு ஒத்துழைக்கும். ஏன்னா இது வந்து எங்களோட யோகா கிளாஸில் சொன்னது தான். குடிச்சு பாருங்கள். ஏன்னா இன்னொரு விஷயமும் இருக்குது. அது காயக்கல் பயிற்சி முறையில் அந்த தண்ணி எடுத்து ஓஜஸ் போட்டு நாங்கள் பண்ணுவோம். எனக்கு தண்ணி ஒத்துக்கொன்றதுக்காக. ஆனால் எந்த ப்ராப்ளம் இல்லை. நாங்களாம் எல்லா ஊரில் குளிச்சிருக்கோம். ஆற்றுல குளிச்சிருக்கோம், குளத்தில் குளிச்சிருக்கோம், கங்கையில் குளிச்சிருக்கோம். ஆனால் வந்து இந்த சளி பிரச்சனைலாம் இல்லவே இல்லை. ஏன்னா இது நாளடைவில் நீங்கள் சளி பிடிக்கும் போதெல்லாம் நீங்கள் இதை யூஸ் பண்ணி அந்த புடலங்காய் ஜூஸை யூஸ் பண்ணிகிட்டே வந்து பாருங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல 100% உங்களுக்கு வந்து ரெக்கவர் ஆகும். ரெக்கவராக நீங்கள் எங்கே வேணாலும் குளிக்கலாம், எங்கே வேணாலும் தண்ணியை குடிக்கலாம். உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது. இதுதாங்க சிம்பிளான ஒரு விஷயந்தான். நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு விஷயந்தான். சப்போஸ் ரொம்ப அன்றைக்கி ஃபுல்லாக முடியல, திணறலாக இருக்குன்னா நீங்கள் இப்போ அன்றைக்கி நைட்டு அதுக்காக நான் சொன்னேன்ட்டு காய்கறி பண்ணிக்காதீங்க. ஹாஸ்பிட்டலுக்கும் திணறலாக இருக்குது. ஏன்னா குழந்தைங்களுக்கும் அதுமாதிரி இருக்கலாம், பிள்ளைங்களுக்கும் இருக்கலாம். ஏன்னா பிள்ளைங்க எல்லாருமே 1 ஸ்பூன் மட்டும் கொடுங்க. ஒரு 5 வயசுக்கு மேலெலாம் 1 ஸ்பூன் கொடுங்க. 5 வயசுக்குள்ளனா ஒரு 1/2 ஸ்பூன் போதும். சின்ன பச்சை குழந்தைங்கள தான் கூட சரி ஒரு 1/4 ஸ்பூனுக்கு நீங்கள் கொடுக்கலாம். ஒன்றுமே ஆகாதுங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. அதே சரி எனக்கு ரொம்ப முடியல, தலையெல்லாம் பாரமாக இருக்குது அப்படின்னீங்கன்னா நீங்கள் அலோபதி போய்ட்டு நீங்கள் ஒரு ஊசியோ மாத்திரை நீங்கள் அதையும் போட்டுக்குங்க. ஏன்னா எதுவுமே ஹை லெவலாக இருக்கும்போது இந்த காய்கறி மெடிசன் வந்து ரத்தத்தோடு கலந்து பொறுமையாக தான் வேலை செய்யும், உடனே ரிசல்ட் கொடுக்காது. அதனால் வந்து ரொம்ப தாங்க முடியாத சூழ்நிலைனா நீங்கள் அதை போய் பண்ணிக்கங்க. அதை பண்ணிவிட்டு வந்துட்டு கொஞ்சம் நேரம் 1 ஹவர் ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து நீங்கள் இந்த மெடிசனு காய்கறி மெடிசன் நான் சொல்கிறேன், இந்த புடலங்காய் எலுமிச்சம்பழத்தையும் நீங்கள் வந்து குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு உடனே ரெக்கவர் ஆகும். மறுநாள் நீங்கள் வந்து அந்த எக்ஸ்ட்ரா மாத்திரை இதில் எதுவும் போடணும்னு அவசியம் இல்லை.
ஏன்னா மாத்திரை அதிகமாக நீங்கள் உடம்புல சேர்க்க சேர்க்க ரசாயனம் அதிகமாக கலக்கப்படும். அதனால் ஜுரம்னா மாத்திரை, சளினா மாத்திரை, தலைவலினா மாத்திரை, இந்த சின்ன சின்ன பிரச்சனை நம்மளே வந்து சரி பண்ணிக்கலாம். சரி சரி நேயர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இது வந்து பக்க விளைவு இல்லாதது. இந்த ஒரு புடலங்காய் சொல்கிறோம், அது நிறைய வியாதிகள் வந்து நமக்கு குணப்படுத்தும், நிறைய நோய்கள் வந்து குணப்படுத்தும். நான் ஒரு நோய்க்கு மட்டும் தான் சொல்லியிருக்கேன். அடுத்த வீடியோஸில் நம்ம வந்து மற்ற ஒரு காய்கறிகள் வந்து நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.